ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு வடைச்சட்டியில் 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சக்கப்புறம் கடலப்பருப்பு போடலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க கடலப்பருப்பு நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் கடலப்பருப்பு கொஞ்சம் நான் சேர்த்தி தான் போடுவேன். கடலப்பருப்பு கொஞ்சம் வானரமாக கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வணங்கட்டும். முதல்ல கடலப்பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமும் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்தில் வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது பச்சை மிளகாய் வந்து சேர்க்கணும். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக சின்னதாக அறுத்து போட்டிருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கட்டும். வணங்குற சமயத்தில் நம்ம அந்த ரத்தத்தை எடுத்து அந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா ட்ரைன் பண்ணிடலாம். ட்ரைன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கரைச்சிடலாம். நல்லா கை வச்சு நல்லாவே பொடியாகவே கரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வேகும். நல்லா வேகலைன்னா நம்மளுக்கு வயிறு வலி எடுத்துரும். அதனால் நல்லாவே பொடியாக நல்லா தூளாக இருக்க மாதிரி கரைச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச ரத்தத்தை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஃபுல்லாகவே எடுத்து ஊற்றிட்டு இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களே வந்து உப்பு போட்டு தான் ஒரே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு மட்டும் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். இது எல்லாமே வேஸ்ட்டு. நம்ம உப்பு ஆல்ரெடி அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ உப்பு வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை. ஓகேங்களா? இதை நல்லா நம்ம கலந்து விட்டலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இதோட கலரே வந்து நம்ம இந்த கலரில் இருக்காது. டிஃப்ரெண்ட்டாக பிளாக் கலரில் மாறிடும். நீங்கள் வேணால் பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைனா தேவையில்லை. இருக்கிற பச்சை மிளகாவே காரம் வந்துடும். பார்த்திங்களா? நல்லா பிளாக் கலரில் மாறிடும். அதுவே ஆக்சுவலாக தண்ணி விடும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா குடல் சேர்க்கலாம். நம்ம வேக வச்ச குடல் இருந்தாலும் போட்டி இதுவும் சேர்ந்து தான் எடுப்போம். அதனால் அதில் இருக்கிற குடலை எடுத்து இதில் நம்ம கொஞ்சம் போட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம்னா நல்லாயிருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் சுண்டி இந்தளவுக்கு நம்ம வேக வைக்கணும். ஃபுல்லாகவே நல்லா வேகணும். அப்போ தான் அப்படி நல்லா வேகிற வரைக்கும் தான் இது வயிறு வலிக்காது. நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா? நல்லா குடலையும் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். கடைசியாக பார்த்திங்கன்னா தேங்காய் போடுவேன் நான். தேங்காய் போட்டால் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணக்கி விடுங்க. ஏன்னா தேங்காய் போட்டால் சீக்கிரம் கெட்டுரும் இல்லைங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா அது கெடாமல் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நான் ரத்த பொரியல் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து குடல்லையும் வறுத்துட்டேன். குடல் குழம்பும் வச்சுட்டேன். ரத்த பொரியல் ரெடி. ஓகே, அவ்வளோதான். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.